ஃப்ரெண்ட்ஸ், என் கையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் சார்ஜருங்க. இது வந்து ஒரு பவர் பேங்க். இது வந்து ஃபோன வந்து வயர்லெஸ்ஸா வந்து சார்ஜ் பண்ணக்கூடியது. பார்த்தீங்கன்னா, இது வாங்கி 10 நாள்ல அவுட் ஆயிடுச்சுங்க. ஒர்க் பண்ணலைங்க. இந்த இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா, எவரெடி உடைய அல்டிமா அப்படின்ற பிராண்டுங்க. எவரெடி அல்டிமா 10,000 எம்ஏஹெச் வயர்லெஸ் பவர் பேங்க் இது. வயர்லெஸ் சார்ஜர் ஆக்சுவலா. நம்ம வந்து ஐஃபோனையும் இல்லாட்டி லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸையும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு பேடு மாரி குடுத்துருக்குறாங்க. இது பின்னால வச்சா சார்ஜ் ஏறுங்க. நம்ம இத கையில இல்ல பாக்கெட்லயோ எங்க வேணா அப்படி போட்டு எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் வந்து பொதுவா வீடியோக்கள் வந்து ஐஃபோன்ல ஷூட் பண்ணுவேன். ஸோ ஒரு 1 ஹவர், 2 ஹவர் யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, பேட்டரி கொஞ்சம் இறங்கியிருக்கும். பேட்டரிய பூஸ்ட் பண்றதுக்காக இந்த ஒரு வயர்லெஸ் சார்ஜர் கையிலேயே வச்சிருந்தேங்க. வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால அ இந்த எவரெடி வாங்குறதுக்கு முன்னால இந்த ஆம்பிரியன் பிராண்டுது ஒண்ணு வயர்லெஸ் சார்ஜர் வாங்கியிருந்தேன். இதுவும் 10,000 எம்ஏஹெச். இதுவும் 10,000 எம்ஏஹெச்ங்க. பார்த்தீங்கன்னா, இது வாங்கி 10 நாள்ல அவுட். இது நான் வாங்கி சரியா 6 மாசத்துல அவுட்டுங்க. இதுக்கு 6 மாசம் வந்து வாரண்டி பீரியட். சரியா 6 மாசம் முடிஞ்ச உடனே ப்ராடக்ட் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து வாரண்டி 1 இயர் இருக்கு. ஆனா ப்ராடக்ட் வந்து 10 நாளைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. என்னன்னா, நான் வந்து 10 நாளைக்குள்ள என்னால ரெஜிஸ்டர் பண்ண முடியல. இத வாங்குன கையோட நான் வந்து மலேசியா போறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு, மலேசியா போயிட்டேங்க. இந்தியால இல்ல. இந்தியாவுக்கு எனக்கு நான் கேரி பண்ணேங்க. என்னுடைய ஃப்ளைட்ல வந்து இத அலோவ் பண்ணாங்க. சென்னை டூ மலேசியா, மலேசியா டூ சென்னை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோலாலம்பூர்லேருந்து லங்காவி, ரிட்டர்ன் ஜெர்னி எல்லா இடத்துலயுமே இத வந்து நான் என்னுடைய ஹேண்ட் பேக்கேஜ்ல கொண்டு போனேங்க. அலோவ் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன் ஃப்ளைட்ல யூஸ் பண்ணா வந்து, இது வந்து ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுன்றதுக்காக அலோவ் பண்றதில்ல. ஆனாலும் திருட்டுத்தனமா நம்ம ஆட்கள், சில இந்தியன்ஸ் வந்து இத இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணி வந்து, அவங்க டிவைஸ சார்ஜ் பண்ணிட்டு, ஃபோன் பார்க்கறதோ, இல்ல வந்து அவங்களுடைய பேட பார்க்கறதோ வந்து பார்த்துட்டு தாங்க இருந்தேன். ரொம்ப தவறான விஷயம் அது. எனிவே, டாபிக் வந்து இது வந்து ஒரு யூஸ்லெஸ் பவர் பேங்க்க தயவுசெய்து வாங்கிடாதீங்க. இதோட விலை வந்து ரூ. 1,500 கிட்ட வருதுங்க. 10,000 எம்ஏஹெச். யூஸ்லெஸ் பிராண்ட். தயவுசெய்து வாங்காதீங்க. நான் வந்து 10 டேஸ்க்குள்ள அத வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதனால, இது வந்து வாரண்டி இல்லன்னு சொல்றாங்க. நான் மெயில் பண்ணி அழுத்துட்டேங்க. இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர் வந்து கல்கட்டால இருக்கு. 10 தடவையாவது மெயில் பண்ணிட்டேன். அவங்க குடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு பண்ணியாச்சு. அவங்க வந்து ஃபோன் பண்ணாலும் கஸ்டமர் கேர் வழியா கனெக்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா கனெக்ட் ஆகாது. மெயிலுக்கு ஒரு ரிப்ளை வந்தது இல்லைங்க. ஆனா ஆக்டிவா இருக்கு அந்த மெயில் ஐடி. அவங்க வெப்சைட்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு தான் அனுப்பிச்சேன். இந்த ப்ராடக்ட்ட தயவு செய்து வாங்காதீங்க. வேஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, வயர்டும் இருக்கும். அதுக்கும் நீங்க வாங்காதீங்க. வயர்லெஸ் வாங்காதீங்க. எவரெடி ப்ராடக்ட்ல தவிருங்க. டியூராசெல்லும் இருந்ததுங்க ஆக்சுவலா. டியூராசெல் வந்து இதே 10,000 எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு ரூ. 1000 அதிகமா இருந்தது. சரி, ரூ. 1000 அதிகமாச்சு. எவரெடியும் நல்ல பிராண்டு தானே. அமெரிக்கன் பிராண்டுன்னு நினைக்கிறது. ஸோ இது வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சு வாங்குனேங்க. ஆனா வொர்ஸ்ட்டுங்க ஆக்சுவலா. அதே மாரி இதுங்க. இதுக்கும் வந்து எங்கேயுமே நான் போயிட்டு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம காசு குடுத்து வாங்குறோம். ஆனா இதெல்லாம் வந்து எந்த ஒரு ஷாப்லயும் ரிப்பேர் பண்ண மாட்றாங்க. பல செல்ஃபோன் ஆக்சஸரீஸ் கடைக்கு போய் ஏறி இறங்கிட்டேன். இதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ண மாட்டாங்களா? பை அண்ட் த்ரூ அவ்வளோதாங்க. ஸோ அதனால வந்து நல்ல பிராண்டா வாங்க. ஆப்பிளே வந்து விக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ₹20,000 ஆகுது. அவனுடைய அந்த ஒரு பவர் பேங்க் ஆக்சுவலா. ஸோ இல்லாட்டி அவனுடைய வந்து ஒரு சார்ஜரே பார்த்தீங்கன்னா, அது வந்து ₹4,500 ஆகுதுங்க. ஆப்பிள் எப்பவுமே ஹை பிரைஸ்ட் ஆப்பிள் எல்லாமே. ஸோ அதனால வந்து நீங்க இந்த மாதிரிலாம் பவர் பேங்க் வாங்காதீங்க. வாங்குனீங்கன்னா ப்ராபபிலி டியூராசெல் மாதிரி பிராண்ட் வாங்குங்க. ஓரளவுக்கு உழைக்கும். இல்லாட்டி தயவுசெய்து வாங்காதீங்க. நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலா சார்ஜரே கொண்டு போயிட்டு, நீங்க கார்ல போறீங்கன்னா, கார்ல பிளக் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க. வெளியில போறீங்கன்னா, ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் 10 நிமிஷம் டைம் கட்டி சார்ஜ் பண்ணுங்க. இல்ல எங்க நீங்க ரீச் ஆகுறீங்களோ, அங்க போய் சார்ஜ் போடுங்க. ஸோ இந்த மாரிலாம் வந்து பணத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 1,500, இந்த தண்டத்துக்கு ஒரு 1,300ன்ட்டு ரூ. 2,800 தண்டம் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. அ 1 வருஷம் கூட இல்லைங்க. 2 ப்ராடக்ட் அவுட்டு. 2மே வேஸ்ட் பீஸுங்க. ஆம்பிரியன் பிராண்டும். எனக்கு ஆம்பிரியன் பிராண்ட் வந்து வயர்டு இருக்கு. அது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வயர்லெஸ்ன்றது அவுட். வேலைக்கு ஆகல. முட்டையா இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுறதுக்கான அந்த இதுவுமே இருக்கு. ஆக்சுவலா இந்த ரிங் மாரி இருக்கு இல்லைங்களா? மேக்னெட் ரிங் அதான் இருக்கு. நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. ஆனா எண்ணி 6 மாசத்துல அவுட் ஆயிடுச்சுங்க.
6 மாதத்துக்கு 1300 டூ மச். சரிங்களா? ஸோ அதனால் நண்பர்களே, இந்த ஒரு பவர் பேங்க் தவிருங்கள், தவிருங்கள், தவிருங்கள். அவாய்ட் பண்ணுங்க. இட்ஸ் அ பியூர் வேஸ்ட் ஆஃப் மணி. அவாய்ட் பையிங். ஐ எம் ரெக்கமெண்டிங் அகெயின், அவாய்ட் பையிங் திஸ் ப்ராடக்ட். எவரெடியோடைய அல்டிமா வயர்லெஸ் சார்ஜர் பிராண்டை அவாய்ட் பண்ணுங்க. எவரெடி அவாய்ட் பண்ணுங்க. போபாலில் நிறைய பேர் பொண்ணை கம்பெனி, அதனால அவாய்ட். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.